வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, your corner stick to request. அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே. உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள்.
So the string சாஜ்பாடு விழா ஓ இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக ஊற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல்படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. ஆமாம், கடைசியாக. ஆனால் என் முதலாளி அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சின்ன வாழ்ந்து பாடியில தான். நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. ஆனா விரைவில் வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள்? அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளையாப்பத்தை முடிக்கிறேன். ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா,
சீக்கிரமாக ஒரு சிறந்த தேர்வு, ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள், இது புழுக்கள் இருக்காது. சீரியல், அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச்சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல, இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா, இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். அது சாப்பிட்டனே. கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன். மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹாய், பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது? அந்த சிப். ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ. இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன்.
அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன், அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறுதுளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை. என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல. உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல். அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். உண்மையா? வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி. தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ, வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைத்துக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள்.
அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம். இப்படியாக. ஏய், கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. வணக்கம், தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? சபாவோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம். எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? ஏ, என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சிலம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தோன்றியதா? தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, ஓ, நண்பா. இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துடச் செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ, இல்ல, அரை சுருக்கில். என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ, நிறுத்து. நீ இப்படி பழக முடியாது. இல்ல. ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ, இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே! அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள ஓ, வரலாமா?
ஒரு நிமிஷம். நன்றி, நல்ல பயணம். ஓ வாவ், ஓ இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பன்கள், அருமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1 நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சு. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சாம்பருக்கு அவருக்கு பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருப்புகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடித்தது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். யூஹூ, மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேட்சப் சேர்த்துக் கொள்ளவும்.
அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ ரபோஷா, இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோடு உள்ளாரா? என் ருத்ரியேன் சமையல் கலைஞர். சரி பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமாயிருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. ஸ்டே, இது முழுவதும் சிறப்பா இருக்கு. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில
குளிர்சாதனமாகவும் சுவையாகவும் ப்ரம்காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குண்ணா. நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா, ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி.